பெரியவாச்சரணம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அனுஷம். இன்னைக்கு நான் ஏன் சொல்றேன்னா, அனுஷங்கிறதே இப்போ ஒரு குளோபல் ஈவெண்ட். இன்னைக்கு அதை தவிர நம்ம இன்னைக்கு ஒரு குளோபல் பக்தரை பார்க்குறோம். அவருக்கு தஞ்சாவூர் சுப்பிரமணியன்னு பேர். ஃபேஸ்புக்கில் நம்ம எல்லாரும் ஃபேஸ்புக்கில் போயிட்டு தஞ்சாவூர் சுப்பிரமணியன்னு போட்டோம்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி சேஜ் ஆஃப் காஞ்சின்னு ஒரு பெரிய டிஜிட்டல் ரெவல்யூஷன் வந்தது. நம்ம மடத்து பக்தாளுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சது நம்மளுக்கு. இது மாதிரி நம்ம பெரியவாளுக்கு, நம்ம மடத்துக்கு, காமகோட்டி குடும்பத்துக்கு எப்படிலாம் கைங்கரியம் பண்ணலான்னு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அது சேஜ் ஆஃப் காஞ்சி. அது வேர்ட் ப்ரெஸ்லையும் இருந்தது, ஃபேஸ்புக்லேயும் இருந்தது, யூடியூப்லேயும் இருந்தது, எல்லாத்துலேயும் இருந்தது. அப்போ சில இம்பார்ட்டண்ட் டிவோட்டிஸ் அவளால் முடிஞ்ச கைங்கரியமாக அனுஷம், இந்த மாதிரி பெரியவா ஃபோட்டோஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறது, பெரியவா பற்றி பேசுறது, பெரியவாளோட கதையெல்லாம் புக் ஃபார்மேட்டில் இருக்கிறது, பேப்பரில் இருக்கிறது, பிரிண்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணி போடுறது, இது மாதிரி நிறைய கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கா நிறைய பேர் சொல்லலாம் சேஜ் ஆஃப் காஞ்சியில். ஆனால் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக தஞ்சாவூர் சுப்பிரமணியம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கைங்கரியம். நம்ம ஜென்ரலி ஃபோட்டோன்னு சொல்றது இல்லை, பெரியவான்னு தான் சொல்கிறோம். ஆனால் இவரோட கைங்கரியமே ஸ்பெஷாலிட்டியே இந்த பெரியவா ஃபோட்டோ தான். ஒரு பேக்ரவுண்டில் நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். அந்த ஃபோட்டோ ஒரு சுவாமிகளோட பெரியவா நிற்கிறா. அந்த ஃபோட்டோவில் அதில் லிட்டரலாக அப்படியே காமாட்சி மாதிரியே இருப்பா பெரியவா, அம்பாள் மாதிரியே இருப்பா. அந்த ஃபோட்டோ ஒரு 10,000 பக்தாளுக்கு சுப்பிரமணியம் சேர்த்திருக்கார். அதை ஒரு 10,000ங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர், அவ்வளோ ஈஸி கிடையாது. 10,000 பிரிண்ட் கூட பண்ணிடலாம், ஆனால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சேலஞ்ச். ஆனால் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதெல்லாம் சுப்பிரமணியம் அனுபவிச்சு 10 வருஷமா இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கைங்கரியங்கிறதுனால இன்னைக்கு நம்ம அவர் வாட் ஹி ஹஸ் கான் த்ரூங்கிறத நம்ம நிச்சயமா கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, சுப்பிரமணியோட தாத்தா மடத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு முத்ராதிகாரி. அவரை பத்தி அவர் சொல்லிட்டு அவர் கைங்கரியத்தை பத்தி சொல்லுவார். நமஸ்காரம் சொல்லலாம். நமஸ்காரம். ஸ்ரீ குருபியோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதார்கம். பெரியவாச்சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் சுப்பிரமணியம். பரத்தோட ஒரு more than 13 years பழக்கம் எங்களுக்கு. எல்லாம் ஆன்மீகமா சேர்ந்த நாங்களாம் ஒரு குரூப் கோயம்புத்தூர்ல இருக்கச்சே. அப்படி எனக்கு பூர்வீகம் எங்க தாத்தாக்கு தென்னஞ்சார். தஞ்சாவூர் சுப்பிரமணியம் வந்தது தாத்தாக்கு ஆக்சுவலி தென்னஞ்சார். ஒரு வாட்டி அப்பா பாஸ்போர்ட்ல அப்ளை பண்ணச்சு என்ன போகணும் தஞ்சாவூர் போட்டுக்கோண்டா, அதனால தஞ்சாவூர் சுப்பிரமணியம்னு வந்துடுது. எல்லாரும் கேட்பா தஞ்சாவூர்ல இருக்கலான்னு. இல்ல, தாத்தா கல்யாணம் ஆகி ஏர்லியர் டேஸ்ல சென்னை வந்துட்டா. சென்னையில நுங்கம்பாக்கம் தான் எங்களுக்கு பூர்வீகம். more than 100 years we stay in நுங்கம்பாக்கம். அப்படின்னு தாத்தா பேர் ராஜு சாஸ்திரி, நுங்கம்பாக்கம் ராஜு சாஸ்திரிகள். நுங்கம்பாக்கம் எப்படி நான் அப்புறம் சொல்றேன். பேர் ராஜு சாஸ்திரிகள். வைதிகம் பண்ணியிருந்தா தாத்தா. அப்புறம் தாத்தா அப்படி பண்ணச்சே தாத்தா முத்ராதிகாரி, மகா பெரிவா நுங்கம்பாக்கத்துக்கு முத்ராதிகாரியா தாத்தா நியமிச்சு. இப்போ ஆத்துல பெரியவா கொடுத்த தந்தம் கோல் ஒண்ணு கொடுத்துருப்பா. அது இப்போ ஆத்துல இருக்கு. இப்போ 1970 to 76ல அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தா. அப்போ நாங்க பாம்பேல இருந்தோம். பாம்பே இருந்துச்சு. தாத்தா ஒரு 70 years இருக்கும். அப்போ தாத்தா பாம்பே வந்திருந்தா. அப்போ பெரியவா சத்தாரா கேம்ப் பண்ணியிருந்தா பெரியவா. அப்பா தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் பெரியவாளை பார்க்க சத்தாரா போயிருந்தா. நான் போல, ரொம்ப சின்ன பையன் நானு. சத்தாரா போயிருந்தா. பெரியவாளை தரிசனம் பண்ணாங்க. ஒரு நாள் ஃபுல்லா இருந்து பெரியவாளை தரிசனம் பண்ணா. அப்போ தாத்தா உள்ள ஒரு மனசுல ஒரு பெரியவா முன்னாடி நின்று இருக்கா. தாத்தா மனசுக்குள்ள தாத்தா நினைக்கிற, உங்களை தரிசனம் பண்ணவே முடிய மாட்டேங்குது, நான் ரொம்ப தூரத்துல இருக்கேனே அப்படின்னு மனசுக்குள்ள தாத்தா நினைச்சுட்டு இருக்கா. அப்ப பெரியவா, என்ன தரிசனம் பண்ண முடியல நினைச்சிட்டு இருக்கியோ அப்படின்னு பெரியவா கேக்குறா. நீ கவலைப்படாத, டெய்லி நான் உன்னை நினைச்சுப்பேன் அப்படிங்கிறா. எப்படின்னு கேக்குறியா? நான் டெய்லி காத்தால எந்த உடனே தமிழ்நாடு நினைப்பேன், தமிழ்நாடு நினைச்சா மெட்ராஸை நினைப்பேன், மெட்ராஸ் நினைச்சா நுங்கம்பாக்கத்தை நினைப்பேன், நுங்கம்பாக்கத்தை நினைச்சா ஒண்ணு நினைப்பேன். நீதான் டெய்லி எனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வெளில போவேன்
2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருப்போம். என்ன பார்க்க வரலன்னு கவலைப்படாத அப்படின்னு பெரியவா சொன்னா. அப்புறம் எங்க அப்பா பக்கத்துல நின்னுந்தா, இங்க வா, நீ வந்து உங்க அப்பா உனக்கு என்ன சொத்து வச்சிருக்காரு அப்படின்னா. அப்பா ஒண்ணு சொல்லல, தர்மம் பண்ணிருக்கார். ஓகே, உங்களை பரம்பரையே இந்த தர்மம் வந்து காப்பாத்தும். அப்போ பெரியவா சொன்னா, அப்பா வந்து பாம்பேல வந்து ஒர்க் பண்ணியிருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அப்புறம் நீ இங்க இருக்க, உங்க அப்பா அங்க இருக்காலோ, அப்பா வயசான அப்பா சென்னையில இருக்கா, நீ இங்க இருக்க அப்படியா, சரி நல்லா இருங்கோ சேமா இருங்கோ சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சுட்டா. தாத்தா ஊருக்கு போனா 3 மாசத்துல அப்பாவுக்கு வந்து சென்னை டிரான்ஸ்பர். ஓ சரி சரி சரி. பெரிய அனுகிரகம் தான் அது வந்து. அவர் ஏன் அப்படி சொன்னாரு, அப்புறம் தான் அப்பா சொன்னா, அப்படியோ இன்னைக்கு ஒரு குஸ்டிங் மார்க் போட்டு பெரிய வச்சுட்டா. அதுக்கப்புறம் சேவமா இருங்கோ அப்படின்னு சொல்லி அப்படின்னா. அப்புறம் நொங்கம்பாக்கத்துல வந்து தாத்தா வந்து ஆத்ம வித்யா சமாஜம்னு ஒண்ணு பண்ணி உபநிஷத் ஆசிரமம் வந்து பெரியவா வந்து ஆரம்பிச்ச இடம். நொங்கம்பாக்கத்துல உபநிஷத் ஆசிரமம்னு ஒண்ணு இருக்கு. தங்கி பூஜை பண்ணிருக்கா, அங்க வந்திருக்கா. அப்போ ஒரு பூஜையில வந்து பெரியவா வந்து தாத்தாக்கு பாத பூஜை பண்ணி வச்சிருக்கா. பாத பூஜை பண்ணச்சே பெரியவா வந்து இப்படி பண்ணுன்னு பெரியவா வந்து அந்த பாதை பண்ணின்னு அப்படி வந்து தாத்தாக்கு பண்ண வச்சிருக்கா. அது மாதிரி அப்படியே இருக்குச்சு. நிறைய தாத்தாக்கு வந்து பெரியவா மேல ரொம்ப, அதே மாதிரி எங்களுக்கும் பெரியவால பார்த்து நாங்க சின்ன வயசுல பெரியவான்னு அப்படியே இருந்துட்டோம். காஞ்சி மடம் தான் எல்லாம். அப்புறம் எங்க அக்காவுக்கு வந்து 87ல கல்யாணம் ஆச்சு. பெரியவாளுக்கு வந்து பத்திரிக்கை குடிக்க போனா. அப்போ வந்து பெரியவா வந்து தாத்தா வந்து உட்காந்துப்பா அப்படின்னா, இல்ல நீ இன்னும் உட்கார வச்சா தாத்தாவை. இது கொஞ்சம் அப்புறம் பேசுறேன், கொஞ்சம் எல்லாரும் போன அப்புறம் சொல்லு, நீ எந்த ஊர் உனக்கு அப்படின்னு கேட்டா. தாத்தா வந்து தென்னஞ்சாறுனா, அப்புறம் தஞ்சாவூர். அப்போ ஒரு பேரா சொல்லிட்டு வந்தா தாத்தா எங்க தங்கினாலும். ஏன்னா நீ மாட்டுக்கு பேர் சொல்லிட்டே போற, நீ நுங்கம்பாக்கம் ராஜு சாஸ்திரிகள் அப்படிதான் நீ கூப்பிடணும் உன்ன எல்லாரும் அப்படின்னு சொல்லி அந்த நுங்கம்பாக்கம் ராஜு சாஸ்திரிகள் இத வந்து பெரியவா வந்து தாத்தாக்கு வந்து சொன்னா. நிறைய மாதிரி தாத்தாக்கு நிறைய தாத்தா வந்து சின்ன பசங்களாச்சு கூப்பிட்டு வச்சு எங்களுக்கு எல்லாம் சொல்லுவா. பெரியவாளோட இதாச்சு, நான் சின்ன பசங்க நாங்களாம் கூட உட்கார வைப்பா. பெரியவாளை பத்தி நிறைய சொல்லுவா. ஒரு வாட்டி என்னாச்சு, சென்னையில கேம்ப் பெரியவா. அப்போ வந்து பூஜை எல்லாம் முடிஞ்சிடுத்து. ஒரு எக்கச்சக்க கூட்டம். தாத்தா போயிருந்தா முன்னாடி, அங்க ஒரே கூட்டமா இருந்து சொல்லி தாத்தா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டா கூட்டம் ஆனப்புறம் போலான்னு. அப்ப பெரியவா வந்து எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுக்க ஆரம்பிக்கிற நேரம். அப்புறம் பெரியவா போய் உட்கார்ந்த தீர்த்த பிரசாதம் கொடுக்கறதுக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்படி அங்க ராஜு சாஸ்திரிகள்னு ஒருத்தர் போய் கூட்டிட்டு வா அப்படின்னா. அப்ப பக்தெல்லாம் போயிட்டு யாரும் இன்னொரு ராஜு சாஸ்திரி, அவருக்கு இவர் இல்ல, யோகா வேஷ்டி போட்டுட்டு ஒரு தடி இது வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் ஆக்ஷன் யோகோ அப்படின்னா. தாத்தா பாத்துட்டு பெரியவா கூப்பிடுறான்னு தாத்தா போன, வா இந்த தீர்த்தம் கொடுத்தா, இந்த நீ முதல் தீர்த்தத்தை நீங்க வாங்கிக்கோ, நீ எல்லாருக்கும் கொடு அப்படின்னு அந்த அனுகிரகம் வந்து தாத்தாக்கு வந்து பெரியவா பண்ண. இத எப்போதுமே எங்க காலத்துக்கு வந்து தாத்தா வந்து பெரியவா தான். அப்படியே நாங்க எங்க அப்பாவோ நாங்க எல்லாமே அதே மாதிரி இந்த எங்களோட அட்டாச்மெண்ட் காஞ்சி பெரியவாவுடன் காஞ்சி மருத்துவோட. தட்ஸ் வே வி ஸ்டார்டட். அதுக்கப்புறம் என்னோட தாத்தாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான் தாத்தாவோட இது ஆச்சு. இந்த உபனிஷத் மடத்துல இப்போ கனெக்ஷன் இருக்கா உங்க ஃபேமிலிக்கு? இல்ல இப்போ நாங்க வந்து எங்க சித்தப்பா பண்றா, அப்பா பண்ணியிருந்தா. ஆஃப்டர் அப்பா எங்க சித்தப்பா சீனு சாஸ்திரிகள், அவர் இப்போ சிவராத்திரி, மகா பெரியவா ஜெயந்தி, ஆதிசங்கர பரமாச்சாரிய ஜெயந்தி இதெல்லாம் நடக்கிறது. பஞ்சாகப்பட்டணம் எது தாத்தா பண்ணியிருந்தாலோ இப்பவும் வந்து அது நடந்துட்டு இருக்கு. ஓ சூப்பர். ஏன்னா நான் அந்த இடத்த பாத்திருக்கேன் நொங்கம்பாக்கத்துல. ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி. பெரியவா எப்ப என்ன சென்னைக்கு கூட்டு வராலோ அப்போ ஸ்டார்ட் ஆகுது கைங்கரியம் தேர். அதான் வந்து சூப்பர். இப்போ வந்து நீங்க அதுல இருந்து இந்த போட்டோ கைங்கிறதுக்கு டிரான்சிஷன் சொல்லுங்க. அது எப்படி அந்த போட்டோ உங்களுக்கு எங்க கிடைச்சது? அந்த போட்டோட பேக்ரவுண்ட் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா அதுல வந்து ஒரு சுவாமிகள் கூட பெரியவா நிக்கிறது எனக்கு தெரியும். நான் ஃபுல் போட்டோ பார்த்திருக்கேன். அது வந்து நான் வந்து 2002ல வந்து ஐ வாஸ் மோஸ்ட்லி ஒர்க்கிங் நார்த்ல தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். 2002 I came to கோயம்புத்தூர். 2002ல கோயம்புத்தூர் வந்துட்டு 2002 to 2004ல நான் வந்து துடிலூர்ல லொகேட் ஆயிருந்தேன். அப்போ வந்து எனக்கு பஜனை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து பஜனை ரொம்ப பிடிக்கும். உங்க அப்பா ஆத்துல வந்து ராதா கல்யாணம், ஏகாதசி பஜனை எல்லாம் நடக்கும். சோ நான் நியூஸ் பேப்பர், ஹிந்து பேப்பர்ல பாத்துட்டே இருப்பேன் அட்வர்டைஸ், எங்க என்ன நியூஸ் என்ன எங்க பதில். அதுதான் ராம்நகர் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆச்சு.
அது ராம்நகர்ல வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் ஆச்சு எல்லாரோடய. ஐயப்பன் பூஜா சங்கம். ஆமா, பூஜா சங்கம், ராம்நகர். அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைட்ல கணேஷ் சர்மா மாமா முதல்ல கோயம்புத்தூர்ல சப்தாகம் பண்ணார். ஆமா, சப்தாகம் ஒரு பண்ணச்சு. அந்த சப்தாகத்துல இந்த பெரியவா படம் இருந்தது அங்க. அந்த பெரியவா படம் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரம் பண்ணோம். ஆனா அதுல என்னன்னா வரவால சொன்ன பெரியவா என்ன பாக்குறா, பெரியவா என்ன பாக்குறா, பெரியவா என்ன பாக்குறா, எந்த டைரக்ஷன்ல போனா கூட இந்த பெரியவாவோட அந்த பார்வை வந்து பட்டுந்துரு. எல்லாரும் ரொம்ப நாங்களும் ரொம்ப இது பண்ண. அப்புறம் அந்த சப்தாகம் முடிஞ்சு எங்க 2 குட் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சா சுந்தர்னு 2 பேரு, சாவித்ரி ஹவுஸ் குரு அண்ணாவும் குரு அண்ணா. சரி, அப்புறம் இந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணது குரு அண்ணா தான். அப்புறம் கிச்சா அண்ணா, குரு அண்ணா, சுந்தர் சேர்ந்து இதெல்லாம் பண்ணா. அப்புறம் நான் ஒரு வாட்டி எனக்கு அப்பதான் நான் சின்னதா ஒரு சைஸ்ல A3 சைஸ்ல எனக்கு ஒரு காப்பி வாங்கி போட்டோ பிரிண்ட் பண்ணி ஆத்துல பெரியவாளுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சேன். சரி, அப்போ கிச்சா நான் கேட்டேன், இந்த எப்படி ரொம்ப நல்லா இருக்கே, இது எப்படி வந்ததுன்னு அவர் கேட்கச்சு. அவர் இளையாத்தங்குடியில வந்து இவ ஆராதனைக்கு போச்சு. இவர் சின்னதா ஒண்ணு கொடுத்தாலாம். அங்க இருக்கிற வந்து இளையாத்தங்குடியில சின்ன ஒரு ஹேண்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு இது கொடுத்து கிச்சா நான் வந்து இந்த படத்தை ஆத்துல வச்சுட்டு இருக்கான். சரி, அப்புறம் சப்தாகத்துக்கு ஒரு மகா பெரியவா படம் வேணும், டிஃபரெண்டா வேணுமேனு பாக்கச்சு. இத பார்த்துட்டு குருவண்ணா வந்து கிருஷ்ணாண்ணாவும் குருவண்ணாவும் இதை என்லார்ஜ் பண்ணி கொண்டு வந்து இது வண்டி வந்தா. சரி சரி, இது மாதிரி ஆச்சு. அப்புறம் ஆத்துலயும் அந்த பெரியவர் மனசு ஏதோ தோணிட்டு எனக்கு, என்னது எல்லாருக்கும் கொடுக்கலாமே நம்ம வந்து. அப்புறம் சேஜ் ஆஃப் காஞ்சில நான் என்ட்ரி பண்றேன். சேஜ் ஆஃப் காஞ்சில என்ட்ரி பண்ணி அப்போ வந்து என்னென்ன பெரியவா தான் தோண வச்சா. எனக்கு நானும் சொல்ல முடியாது, இதெல்லாம் நடக்குது பெரியவா இருந்தாலும். அப்போ குரு அண்ணாட்ட கேட்டேன், அண்ணா எனக்கு A4 காப்பில வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன்னா. உனக்கு இல்லாதது என்னப்பா பெரியவா தானு. அவர் வந்து அட் காஸ்ட், நாட் ஒன்லி மார்ஜின், போட்டோ கார்டு கொண்ட காஸ்ட் உண்டி வாங்கிட்டு எனக்கு போட்டோ வந்து. அப்போ சேஜ் ஆஃப் காஞ்சில ஐ புட் a மெசேஜ். So this particular மகா பெரியவா போட்டோ I will send whoever is needed. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு அனுப்பிச்சிருக்கோம். more than 1000 people in a period of 1.5 years வந்து பெரியவால வந்து டெய்லி ஆபீஸ்ல வருவேன், மெசேஜ் எல்லாம் பார்ப்பேன். அப்ப வந்து வாட்ஸ்அப் எல்லாம் கிடையாது, மெயில் தான். மெயில் ஓபன் பண்ணி பார்ப்பேன். வந்தவனி எல்லாத்தையும் அட்ரஸ் எழுதி கையில எழுதி ஒரு கவர்ல போட்டு எல்லாருக்கும் வந்து அனுப்பிச்சிருந்தோம். இந்த மாதிரி நிறைய பேர் 1000 பேருக்கு மேல இந்த A4 சைஸ் அப்போ போயிருந்துரு. அதுல ஒரே ஒரு டிவோட்டி வந்து நிறைய பேர் வந்து அப்புறம் வந்து இத போன அப்புறம் நான் Facebookல சேஜ் ஆஃப் காஞ்சில போட்டிருந்தேன், இந்த பெரியவா படம் நிறைய பேர் வந்து இவ்வளவு அழகா ஆராதனை பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒன் ஆஃப் த டிவோட்டி அவ வந்து எனக்கு மெயில்ல கேட்டிருக்கா. பட் மெயில் ஹஸ் கான் இன்டு ஸ்பாம். என்னால அந்த மெயில் நான் பார்க்க முடியல. அவளுக்கு வந்து 1 மாசம் ஆயிடுது. அந்த பொண்ணு வந்து மனசுக்குள்ள கஷ்டப்பட்டிருக்கா. பெரியவாளே 1 மாசம் முன்னாடி அமிச்சேன், எனக்கு இன்னும் மாமா அனுப்பல, நான் அவர் மாமா திரும்பி கேட்க மாட்டேன், என் பக்தி உங்க மேல ட்ரூவா இருந்தா என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க ஆத்துக்கு வரணும் அப்படின்னு அந்த பொண்ணு வேண்டிட்டா. அது என்னாச்சுன்னு தெரியல. பை சம்வேர் ஐ ஓபன் த ஃபோல்டர், இந்த பொண்ணோட ரிக்வெஸ்ட பார்த்தேன். சரி, ரிக்வெஸ்ட பார்த்து again as usual I sent எல்லாம் ஒண்ணிலாம். அவ வந்து ஒரு நாளைக்கு ஆபீஸ்ல இருக்கேன், ஒரு மீட்டிங்ல இருக்கேன், போன் வந்துட்டு நான் திரும்பி உங்களை கூப்பிடுன்னு சொல்லி வச்சுட்டேன். திரும்பி போன், அம்மாவும் பொண்ணும் ஆயிரா. அன்னைக்கு பொண்ணோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பெரியவா அவாத்துக்கு போயிருக்கேன். இதான் நான் அப்ப ஏன் ஆயிரம் இல்ல, நான் என்னோட பக்திய பெரியவா கிட்ட நான் டவுட் பண்ணிட்டேன். பெரியவா நான் உன்னோட பக்தி உண்மைன்னு எனக்கு வந்து இது பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் பீப்புள் வந்து ஒரு ஹாப்பினஸ். எல்லாரும் போன் பண்ணுவா, பெரியவா வந்த அப்புறம் ஆத்துல எல்லாம் ஹாப்பியா இருக்கும், அவர் பார்வை ஒன்னே போறோம், எனக்கு வீடு வந்து கொஞ்சம் பிரகாசமா இருக்கு அப்படின்னு நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நிறைய பேர் ஒரு 4-5 சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப வரேன் நான் ஜஸ்ட் கம் டு இது ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ். இது முடிஞ்சு நான் சிவகாசி போயிருந்தேன். சிவகாசி போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பெரியவா படத்தை அனுஷ பூஜை ஆரம்பிச்சோம். அப்பதான் மகா அனுஷ பூஜையை வந்து நாங்க வந்து அப்போ அந்த இதெல்லாம் ஆரம்பிச்சு இயர்லி ஃபங்க்ஷனா மகா அனுஷ பூஜை வந்து ஆரம்பிச்சோம். அப்ப இந்த பெரியவா படத்தை பெருசா வேணும்னு சொல்லி நான் வந்து ஒரு 23x35 சைஸுக்கு குருவண்ணா எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தா, போட்டோ ஃப்ரேம் பண்ணி
அதுக்கு நம்ம வந்து ஜெய்ஹிந்த் முரளி அண்ணா தான் முதல்ல எல்லாத்துக்கு வந்து வருஷம் ஆஸ்தான பாகவதர் அவர் தான் எங்களுக்கு அனுஷ பூஜை அன்னைக்கு மகா அனுஷத்து எங்க அதுல குட்டி வரும். இன்னைக்கு சண்டே வருது, அன்னைக்கு ஆத்துல பஜனை வச்சுப்போம். அது மாதிரி நடந்துரு. சிவகாசி போறச்சு நான் பிகாஸ் சின்ஸ் நான் பேப்பர் ஃபீல்ட்ல இருந்ததுனால சிவகாசி ஃபுல்லா பிரிண்டிங் ஹப் தான். அங்க லாட் ஆஃப் பிரிண்டிங் திங்ஸ் ஹேப்பன் ஆகுது. அங்க எனக்கு ஒரு மனசுல பட்டுது, இது மாதிரி பெரிய போட்டோவா பண்ணி கொடுக்கலாமே எல்லாருக்கும் ஒரு மனசுல தோணிது. அது பெரியதான் சொல்ல வைக்கிறேன், நான் தோணிதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு ஜனார்தனன், என்னோட கிளாஸ்மேட் ஜனா, அவர் வந்து சென்னையில இருக்கார். அவர்கிட்ட பேச இது மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஷனு, நம்ம ஐடியா வந்திருக்கு, நம்ம இந்த போட்டோவை பெருசா பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாமா, குடேண்டா நல்லது பெரியவா காரியம் தானே பண்ணலாமேடா அப்படின்னா. சரின்னு சொல்லி அவங்க பிரிண்டரை ஐடென்டிஃபை பண்ணி அப்போ குரு அண்ணா தான் எனக்கு வந்து ஒரிஜினல் ஃபைல கொடுத்தா. ஜேபிஜி ஒரிஜினல் ஃபைல் குரு அண்ணா தான் கொடுத்தா. குரு அண்ணா கூட சிவகாசியில வந்து முதல்ல 1000 காப்பி பிரிண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது வந்து 1000 காப்பி வந்து பிரிண்ட் பண்ணோம். அதான் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுங்க, பெரிய எனக்கு ஒரு டொக்குன்னு ஒரு கொட்டு வச்சா. நான் என்ன நினைச்சேன், 1000 காப்பி தானே, ஒரு 6 மாசம் போகும் அப்படின்னு என்னோட பண்ணேன். சரின்னு சொல்லி நான் வந்து again I put in stage of Kanchi saying that bigger size padam is available. நீங்க யார் யார் வேணுமோ எனக்கு மெயில் அனுப்புங்க. won't believe within a week 1000 request came. Within a week 1000 request has flooded in my mailbox. அதான் சொன்னேன், பெரியவா வந்து நீ சும்மா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, இதுக்கு ஒரு லெசன். அப்புறம் அது பண்ணோம் அகைன் பெரியவா. அப்புறம் வந்து என்னடா அது பெரியவா போட்டோ பண்ணிட்டோம், போற வாழ்க்கை வந்து கசங்காம போகணுமே, அதுக்கு என்ன பண்றது. நான் என்ன பண்ண, பேப்பர்ல சுத்தி மனசு ஓடிண்டே இருந்தது, என்ன பண்ணலாம், பிளாஸ்டிக் டியூப் வாங்கலாமா, பிளாஸ்டிக் டியூப் ஆனா எக்ஸ்பென்ஸ் ஆயிடும், வெயிட்டும் ஜாஸ்தி ஆகும், பேப்பர் டியூப் வாங்கினாதான் கரெக்டா வரும் சொல்லிட்டு என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஸ்ரீதரன்ட்டு ஜிஎன் மில்ஸ்ல இருக்கார். அந்த பாலாஜி கார்டன்ஸ்ல ஜிஎன் மில்ஸ்ல இருக்கார். பாத்துக்கு எதாச்சும் யோசிச்சுட்டே போனா, பாத்துக்கு இதா பண்ணலாமா பண்ணா கண்ணுல வந்து பேப்பர் டியூப்ஸ் ஒரு போர்டு பார்த்தேன் உள்ள. போற வழியில பேப்பர் டியூப்ஸ் ஒரு போர்டு, பெரியவா வை காமிக்க கூடாதா எனக்குன்னு சொல்லிட்டே போறேன். பேப்பர் டியூப்ஸ் ஒரு கடல் உள்ள போனா அவ அந்த குட்டி குட்டி பேப்பர் டியூப்ஸ் பண்றா. என்ன சைஸ் எனக்கு வேணுமோ அதே சைஸ் டியூப் ஆகிட்டு இருந்துரு. அதான் தட்ஸ் தி ஸ்டார்டிங். தென் அவர்கிட்ட எவ்வளவோ டியூப் ஆர்டர், 1000-10,000 டியூப் மேல ஆர்டர் பண்ணிருக்கோம். அது ஒருத்தரும் வந்து அந்த படம் ரொம்ப செக்யூரா அந்த டியூப்ல போனாக்கா கசகாம எப்படி பேக் பண்ணமோ அப்படியே வந்து அவளுக்கு வந்து பெரியவா இது வந்து போயிட்டு இருந்தது. சோ சிவகாசிலேயே வந்து அப்ப இந்த பெரிய படம் நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிச்சு. கோவிட் டைம் வேற, கோவிட்க்கு அந்த பீரியட்ல வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்சஸ். பெரியவா வந்து எங்களோட ஹெல்த்தை காப்பாத்திட்டா, இது காப்பாத்தா. அதுல வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்சஸ் தான் நான் வந்து இதுல ஷேர் பண்ணியிருந்தேன். பல்லடம் பாட்டின்னு இப்பதான் எழுதியிருந்தேன் உங்களுக்கு. ஐ திங்க் ஐ ஹவ் ரிட்டன் இந்த சக்தி விகடன்ல வந்துரு. ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு கால் வருது, ஒரு வயசான பாட்டி, சார் எனக்கு பெரியவா படம் வேணும், இதான் என்னோட அட்ரஸ், பல்லடத்துல இதான் என்னோட அட்ரஸ்ன்னு சொல்றா. அப்போ எனக்கு வந்து பெரிய பாட்டியோட வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளா இருக்கு, எனக்கு அந்த அட்ரஸே காதுல வாங்கிக்க முடியல. சரி பாட்டி நான் உங்களுக்கு எப்படியா அனுப்புறேன்னு சொல்லி நான் போனை வச்சுட்டேன். என்னடா பண்றது யோசிச்சுக்கச்சு. அப்போ எனக்கு ஒரு தாட் ஓடிட்டு ஆபீஸ் போயிட்டேன். அப்புறம் என்னோட அட்ரஸ் புக் எடுத்தேன். இந்த 1000 ரிக்வெஸ்ட், அதுல 5 நம்பர் பல்லடத்துல இருந்து 5 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. அது இவாள யாரா கேட்டாத பாட்டி. பல்லடம் இஸ் ஸ்மால் பிளேஸ் இல்லையா, ஸ்மால் டவுன் இல்லையா, கொங்குநாடு. ஒருத்தர் மனோகரன் ஒருத்தர் முதல் போல் பண்ணுச்சு, சார் இது மாதிரி பல்லடம் பாட்டின்னு ஒருத்தருக்கு எனக்கு தெரியுமே, நான் தானே அவருக்கு உங்க நம்பரை கொடுத்தேன். ஐயோ பெரியவா வந்து அந்த பாட்டிக்கு போகணும்னு நினைச்சா. அப்புறம் மனோகரன் சார் கிட்ட வந்து அந்த படத்தை அமைச்சு அந்த படத்தை வந்து பாட்டிக்கு மனோகரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மனோகரன் சாருக்கு முதல்ல படம் அமைச்சு, அவ புதுசா வீடு கட்டியிருக்கா, பெரியவாள ஃப்ரேம் பண்ணிட்டா, அவ வெளியில போர்ட்டிக்கோல பெரியவாள மாட்டி வச்சிருந்தா.
அவாத்துல அவளுக்கும் ஒய்ஃப்க்கும் அவளுக்கும் ஒரு இது பெரியவாளை நீங்க வெளில வச்சிருக்கீங்க உள்ள வைக்கணும் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே ரொம்ப டெய்லி மனசு கஷ்டம் எங்க வைக்கிறதுன்னு. அப்புறம் வந்து உள்ள வைக்கலாமா வெளில வைக்கலாமா. அவன் என்ன சொல்ல கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா. அவன் சொல்லிட்டேன் அப்பா இல்ல நீங்க எங்க வேணா போயிட்டு வாங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு டிசிஷன் வேணும், பெரியவாளை வெளில எல்லாம் வைக்க கூடாது. அப்போ நான் அவருக்கு போன் பண்றேன். அவர் கடைக்கு வர நான் போன் பண்றேன், உங்க பெரியவா படம் உங்களுக்கு அனுப்ப போறேன், நீங்க பாட்டிக்கு கொடுங்கன்னு அப்ப சொல்றேன். ஐயோ சார் நீங்க போன் பண்ணிட்டு எனக்கு ஒரே ஒரு மனக்குறைச்சல், என்ன பண்ணணும்னா எங்க பெரியவா படத்தை வைக்கணும்னா ஆத்துக்குள்ள வந்து நேரம் வேணுங்கோ. கரெக்டா அவருக்கு ஆத்துக்குள்ள கரெக்டா பெரியவா படம் வைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு இடம் அமைஞ்சது. அவாத்துக்கு போச்சே சொல்றார், சார் நான் நான் கஷ்டப்பட்டு போறேன், உங்க போன் வந்து அவர் சொல்லுவார் உங்க பேரை பாருங்க பெரியவான்னு ஷோர் பண்ணிருக்கேன். நிறைய பேர் என் பேரை பெரியவான்னு ஷோர், ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல உங்க பேரு பெரியவானே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பெரியவா வந்து ஒரு அவளுக்கு எல்லாம் வந்து அவருக்கு ஒரு வழி காமிச்சா. அவர் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து அந்த நேரத்துல வந்து சிவராமன் மாமா வந்து ஒரிக்கையில வந்து அதிருத்ரம் பண்ணார். ஆமா கரெக்ட். அப்போ மோர் தென் 250 வைதிகால வச்சு அவர் வந்து அது. அப்போ எனக்கு சிவராமன் மாமா வந்து என்னோட சிஸ்டர் இன்லாக்கு பழக்கம். அவளா அங்க சிவன் சாரோட ப்ரோக்ராம்ல போச்சே பழக்கம். அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு அவ கேட்டா, அவ வந்து உங்களுக்கு வந்து 250 பேருக்கு கொடுப்பாளான்னு. சரி கொடுப்பா அப்படின்னு சொல்லிடணும் இல்லைங்க. அப்புறம் எனக்கு கால் வந்துடு. அதுக்கப்புறம் நான் வந்து போட்டோ ரெடி பண்ணி டியூப் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாம் வந்து டப்பால பேக் பண்ணினேன். அது அப்போ சிவகாசியில இருந்தேன். சிவகாசியில இருந்து ஐ ஹேவ் டு சென்ட் டு காஞ்சிபுரம். மாமா என்ன சொன்னா, நீ காஞ்சிபுரத்துக்கு நீங்க பஸ் பேக்கேஜ்ல போட்டு கேபிஎன்ல போட்டுட்டு நான் அங்கே என்ன அடிச்சுக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் டிலே ஆயிட்டே இருக்கு. ஒரு 3 நாள் முன்னாடி நான் பிளான் பண்ணேன் அனுப்புறதுக்கு. ஆபீஸ்ல இருந்து ஒரு சின்ன டெம்போ கொண்டு வந்தேன். ஓப்பன் டெம்போ தான் அது. ஒரு 5 கார்ட்டூன் இருக்கும். 5 கார்ட்டூனை வந்து அந்த டெம்போல ஏத்திட்டு வெளில போறேன். ஒன்னும் இல்ல, டார்ப்ளைன்ல ஒண்ணு மழை துளி ஆரம்பிச்சிருச்சு. மழை துளி. பெரியவாளே என்ன சோதனை பண்றேன், எனக்கு அட்லீஸ்ட் அந்த எனக்கு வந்து தயவு செய்து எனக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் போற வரைக்கும் எனக்கு மழை துளியே வரக்கூடாது, நீங்க தான் உங்களை பாத்துக்கணும்னு சொல்லி பெரியவாள்கிட்ட சொல்லி நான் வண்டி பின்னாடியே போறேன். நான் அங்க போற வரைக்கும் பெரியவா அந்த வந்த தூரல் நிறுத்தினார். அங்க போன அந்த என்ன சாமி என்ன கொண்டு வந்திருக்கீங்க டப்பா வெயிட் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த காஞ்சிபுரம் போற அந்த கேபிஎன் டிராவல்ஸோட ட்ரக் டிரைவர் அவர்கிட்ட நின்னுந்தார். அப்போ நான் ஸ்ரீபதி பேப்பர் போர்ட்ஸ் கம்பெனில ஐ வாஸ் ஒர்க்கிங் as ஜெனரல் மேனேஜர். அப்போ சார் இவர் ஸ்ரீபதில இருந்து வந்திருக்காரு சார் அப்படின்னு அந்த டிரான்ஸ்போர்ட்டர் வந்து, சார் எங்களுக்கு அந்த கம்பெனில எனக்கு ஒரு பைசா ஒண்ணு கொடுக்கணும், அது கொடுக்கல சார், என்ன பண்ணுங்க சார், எவ்வளவுப்பா கொடுக்கணும், 700 ரூபாய் கொடுக்கணும் சார், இந்தாப்பா 700 ரூபாய் சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்களே கொடுத்துட்டா? நானே கொடுத்துட்டேன். அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டர் சொல்றார், ஏப்பா இவரோட சாரோட டப்பா தான் நீ எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற. வாங்க சாமி வாங்க சாமி வாங்க சாமி. அந்த பெரியவாள டச் பண்ண மாட்டேன். நான் பயந்ததே இந்த கார்ட்டூன் டேமேஜ் ஆகாம போகுமா, கேள்வியில சாமான் மேல சாமான் போட்டுருவாளே, என்ன பண்ணுவாளேன்னு. சரி அந்த டப்பா எடுத்துட்டு உள்ள போறேன். அந்த அந்த க்ளோஸ் கண்டெய்னர் ஓபன் பண்ற, பெரியவா உட்கார்றதுக்கு ரேக் இருக்கு, 3 ரேக். அந்த டப்பா வந்து அந்த கார்ட்டூன் பாக்ஸ் போட்டு அழகா கொண்டு போய் அந்த ரேக்ல சொல்ற, சாமி இங்க இதுக்கு மேல ஒரு சாமான் அங்க வைக்க மாட்டேன், ஏதா இருக்கணும். இந்த ரேக் வந்து அத முடிச்சுட்டு வெளில வர, காஞ்சி காமாட்சி அம்மன் துணை, மேல வந்து காஞ்சி எக்ஸ்பிரஸ் தான். எக்ஸ்பிரஸ் போட்டு அந்த வண்டி மேல காஞ்சி எக்ஸ்பிரஸ், காஞ்சி காமாட்சி அம்மன் துணை. பெரியவால ஏற்றி டிரைவரை மூடி உள்ள கொஞ்சம் வந்தேன்னு கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுது மழை. ஏன்னா அந்த மாதிரி மழை சிவகாசியில எப்படி இருந்தோம். 1/2 மணி நேரம் நாங்க வெயிட் பண்ணேன், அந்த அளவுக்கு மழை. ஜஸ்ட் a minute. அந்த பெரியவா உள்ள போய் உட்கார்ந்தா, கதவை மூடினா, வெளில வந்தா, இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க. அந்த அந்த ஸ்ரீபதி பேப்பர் போர்ட்ல இருந்து ஒரு பில் பெண்டிங்கும் பெரியவா வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறான் போறதுக்கு முன்னாடி. எவ்வளவு பெரிய இது இல்ல அது. ஆமா, அது மாதிரிதான் ஆச்சு. சோ இது மாதிரி பெரியவா வந்து நிறைய பண்ணிருக்கா. என்னோட அப்படி கடைசியில வந்து என்னோட எனக்கு வந்து எப்படி நடந்துன்னு. அதே மாதிரி இப்ப இது மாதிரி போட்டோ அனுப்பிச்சு
எல்லாருக்கும் சில மடிப்பாக்கம்ங்கிற ஒரு இடத்துல ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து போட்டோ வேணும். அம்மா வந்து பொண்ணு வந்து மாடர்ன் கேர்ள்ஸ் இங்க இருக்கிற அந்த அம்மா சொல்ற, நான் ஒரு மாமா வந்து ஒரு மாமாக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன், போட்டோ வேணும், அவ ஏதாவது மெயில் போட்டிருக்காரா பாருன்னு அவ அம்மா வந்து அந்த பொண்ணு கிட்ட கேக்குறா. இந்த காலத்துல யாரும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ண போறா? அதெல்லாம் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க உன்னோட மெயிலுக்குலாம். என்னோட பாலிசி என்னன்னா, யாரா மெயில் போட்டாக்க இமிடியட்லி ஐ வில் ரெஸ்பாண்ட், சேம் டே ஐ வில் ரெஸ்பாண்ட். ஓகே, பேக் பண்ணி அமைச்சிருக்கேன் எல்லாம் சொல்லிடுவேன். அவ வந்து அப்போ வந்து என்னோட சிஸ்டர் இல்லா வந்து இதுல இருந்தா. அப்ப என்ன பண்ணிருந்தேன்னா, இந்த படம் வந்து நுங்கம்பாக்கம், தாம்பரம், மடிப்பாக்கம் எல்லாத்தையும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வச்சிருந்தேன். அவ வந்து கொடுப்பா. வந்து அந்த மடிப்பாக்கத்து பக்கத்துல இருக்குனால அவருக்கு நான் மெயில் போட்டிருந்தேன், கைண்ட்லி கோ அண்ட் கலெக்ட் ஃப்ரம் சோ அண்ட் சோ பாலா சரஸ்வதி சொல்லி மெயில் போட்டிருந்தேன். இந்த பொண்ணு வந்து இல்லம்மா அதெல்லாம் யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா, சும்மா பெரியவா சொல்லிட்டு இருக்காருமா, எல்லாம் நடக்காதுமா அப்படின்னு. வந்து இதுல நைட்ல வந்து பொண்ணு தூங்குச்சு. நைட்ல பெரியவா வந்து நான் வந்துட்டேன்னு அந்த பொண்ணோட சொப்னத்துல வந்திருக்காரு. அலறி அடிச்சு ஏந்துருச்சு, அம்மா பெரியவா வந்துட்டேங்கிறாமா. நான் மெயில் ஓபன் பண்ணு, நான் மெயில் ஓபன் பண்ணி பார்த்தா ஐ ஹவ் ரிட்டன் ஹர், ப்ளீஸ் கைண்ட்லி கோ அண்ட் கலெக்ட் பெரியவா போட்டோ. காலங்காலத்துல உடனே அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டு சிஸ்டர் போயிட்டு மகா பெரியவா போட்டோவை வாங்கிட்டு அவ சொன்னா, எங்க பொண்ணையும் மாத்தி விட்டார் பெரியவா, படமும் வந்துட்டு என்ன பொண்ணோட அப்ரோச்ச மாத்தினார் பெரியவா அப்படின்னு. அது வந்து பெரியவா அப்படி பண்ணா. இது மாதிரி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பர்சனலி உங்களுக்கு பெரியவா என்ன, how he has influenced you, how he has ensured that you grow in your career so that you keep doing this கைங்கரியம், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. See, எனக்கு வந்து by his grace நான் எப்பவுமே ஆத்துல சொல்றேன், பெரியவா பாத்துப்பா. Nothing, I don't have any worries or regrets. என்ன வந்து எனக்கு வந்து இன்கேஸ் நான் கோயம்புத்தூர்ல இருந்து சிவகாசி போயிருக்காட்டி இவ்வளவு பெரிய மகா பெரியவா படத்தை நான் பிரிண்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஆமா, it would have not this mission of 10,000 might have not happened. Correct. But கோயம்புத்தூர்ல வந்து கேன்சலுக்கு அப்புறம் யாரும் ஒண்ணு கேட்கல, but I also kept quiet. ஆமா, இது வந்து அது பெரியவா தான் பண்ணிருக்கா. எனக்கு சிவகாசிக்கு கூட்டு போனது பெரியவா தான். என் ஜாப்லயே ஐ வாஸ் ஹேண்ட்லிங் ஒன் வெர்டிக்கல், சிவகாசி கூட்டு போய் என்ன மல்டிபிள் வெர்டிக்கலை வந்து என்ன வந்து ஏன் அப்ப பண்ணான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அங்க போய் ஐயோ ஐ வெண்ட் ஆஸ் a head of quality assurance but I took multiple verticals, HR, safety, நிறைய verticals வந்து எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் பண்ணி பெரியவா வந்து கொடுத்தார். ஸோ அது மாதிரி வந்து பெரியவா வந்து எல்லாமே அவர் தான், அவர் நினைக்கிற டெய்லி அனுஷ பூஜை எல்லாமே ஏதாவது வழி நான் இப்ப இனிஷியலி நாங்க வந்து ஃபண்ட் பண்ணது வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து நான் 2 பேரும் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அதுக்கு அப்புறம் everything பெரியவா has taken care. Never we have put single fight from our pocket. ஆமா டிவோட்டிஸ் வருவா, அங்கே இந்த யூஎஸ்ல சொல்லுவா, சார் நீங்க பெரிய கைங்கரம் பண்ற இந்தாங்க பைசான்னு கொடுப்பா. நாங்க யாருக்கிட்டையும் இந்த மிஷின்ல வந்து யாருக்கிட்டையும் பைசா கேட்டுருக்காங்க. we never ask anybody. Sometimes courier cost only people will send because courier is an additional expenditure. Keep it moving. So நாங்க யாருமே கேட்க மாட்டோம், குடுக்கறவா கொடுப்பா, குடுத்தல ஓகே, இல்ல லைக் மைண்டட் டிவோட்டிஸ் நிறைய டொனேட் பண்ணிருக்கா. பண்ணனால this mission has gone. அப்போ my son was doing his engineering in இது அமிர்தால முடிச்சா. நான் சிவகாசி போனேன், கோவிட் பீரியட்ல 2 years காலேஜ் இல்ல. அப்போ he completed his college, he applied, he wants to do masters in aerospace engineering. Okay. So various universitiesல வந்து அப்ளை பண்ணா, was getting delayed. he was also இவ்வளவு காலேஜ்ல போயிட்டு இருக்கோமே, ஒண்ணுமே எங்கேயுமே இது வரல. அப்போ நானும் வைஃபும் கோயம்புத்தூர்ல இருந்தோம். சன் வென்ட் பேக் டு கோயம்புத்தூர். நானும் வைஃபு சிவகாசியில இருந்தோம். சன் வென்ட் டு கோயம்புத்தூர். அங்க புக்கன் படிக்கிறேமா, நான் அங்கேயே மேனேஜ் பண்ணிக்கிறேன். அங்க இருந்தான் ஒரு அனுஷம், ஒரு பர்டிகுலர் அனுஷம் சுவாமிக்கு நான் அனுஷ பூஜை பண்ணிட்டு, வைஃப் வந்து பெரியவாளுக்கு பிரதட்சம் பண்ணுவா அனுஷத்தன்னைக்கு. நான் வந்து பூஜை பண்ணுவேன், அவ அபிஷேகம் பண்ணி பெரியவாளுக்கு பூஜை பண்ணிட்டு அங்க வந்து பெரியவாள் பண்ணோம். நாங்க 2 பேரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணோம். பெரியவாளு குழந்தைக்கு ஏதாவது வழி காமிக்க கூடாதா, இவ்வளவு நாள் ஆச்சு கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க ரொம்ப டிஜெக்ட், நாங்களும் வழி காமிக்க கூடாதான்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஏதாவது வழி பண்ணுங்க, நல்லபடியா வழி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் ஆபீஸ் போயிட்டேன். வைஃபுக்கு வந்து இட்டாலி டைம் வந்து 4 மணி நேரம் டிஃபரன்ஸ். வைஃபுக்கு வந்து 12 மணிக்கு ஒரு கால் பையன் போன் பண்றான்,
இட்டாலியில கோயம்புத்தூர்ல இருந்து, அம்மா எனக்கு பாலிமி யூனிவர்சிட்டில இருந்து அக்செப்டன்ஸ் லெட்டர்ஸ் வந்துருத்துமா அப்படின்னு அன்னைக்கு இந்த காலையில பெரியவாட்ட சொல்றோம். இது மாதிரி வழி காமிக்க கூடாதுன்னு அன்னைக்கு வந்து அவர் வழி காமிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா விசா அப்ளை பண்ணோம். இட்டாலியன் விசா ரொம்ப செப்டம்பர் 16 காலேஜ் ஸ்டார்ட், எங்களுக்கு விசா ரொம்ப இன்னார்டினேட் டிலே. பையன் வந்து he lost more than 1 month of course. டிலே ஆயிட்டே இருந்துரு. அப்புறம் வந்து இப்ப ஆகும் அப்பாகும் 1 மாசத்துக்கு மேல ஆயிட்டு டிலே ஆயிட்டே இருந்துரு. அப்ப வந்து ஏர் ஃபேர் ரொம்ப ஜாஸ்தியா போயிருந்தால ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட் மனசுல ஏதோ தோணிட்டு அக்டோபர் 27க்கு புக் பண்ணிடலாம், புக் பண்ணிடலாம், இல்லாட்டி கேன்சல் பண்ணிக்கலாம்னு ஏதோ டேட் எல்லாம் ஒண்ணு பார்க்கல, பண்ணிட்டோம். அதுன்னு பார்த்தா ஒரு 5 நாள் முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி he got a visa. விசா வந்து we all started to plan. அப்புறம் தான் தெரிஞ்சது என்னைக்கு அவன் கிளம்புறானோ அன்னைக்கு அனுஷம். பெரியவாடி அனுஷத்தன்னைக்கு அன்னைக்கு 6 தினம் ஐயோ அப்படின்னு சொன்னது, மனுஷத்தன்னைக்கு உன கிளப்புறாடா ஊருக்கு போற சந்தோஷமா போயிட்டு அன்னைக்கு வந்து 27th அக்டோபர் அன்னைக்கு அனுஷம். அன்னைக்கு வந்து அனுஷமாச்சு. அப்புறம் அங்க போன அப்புறம் வந்து ரெசிடென்ட் பர்மிட் ஒண்ணு வாங்கணும். அவன் வந்து அப்படியே காலேஜ் ஏதோ அப்பா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அகாமடேஷன்ல போயிட்டான். ரெசிடென்ட் பர்மிட் வாங்கச்சு யூ ஷுட் ஹேவ் a valid agreement. அதுல ஒரு ப்ராப்ளம் வந்துரு. அது வேலிட் அக்ரிமெண்ட் டேட் வேலிட் அக்ரிமெண்ட் இல்லையே, என்ன பண்ணது ஏது பண்ணதுன்னா அது ஒரு மன குறைச்சல். என்ன இங்க எங்க பாடிங்க. கடைசியில அவனுக்கு அமைஞ்சு பர்மிட் வந்தது அனுஷம். அனுஷத்தன்னைக்கு தெரியவா வந்து அவனுக்கு வந்து அந்த ரெசிடென்ட் பர்மிட்டை வந்து அவன் ப்ரே பண்ணும், குழந்தைய காப்பாத்த கூடாதா, உங்களை நம்பினா அவ்வளவு தூரம் பார்த்துருப்போம் அப்படின்னு இங்க உட்காந்து பண்ணியிருந்தாலும் அன்னைக்கு கரெக்டா அவனுக்கு வந்து அந்த ரெசிடென்ட் பர்மிட் வந்து அன்னைக்கு அனுஷத்தன்னைக்கு. அதே மாதிரி ஃபீஸ் அவனுக்கு இன்டர்னல் ஃபீஸ் பே பண்ணும். அவனுக்கு லாஸ்ட் டேட் வந்து நெட்வொர்க் அங்க வந்து நீ பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுட்டான். அவன் வந்து இந்தியன் பேங்க் செல்லாது, யூ ஹேவ் டு ஓபன் இன் இட்டாலியன் அக்கௌண்ட் சொல்லி அவனை வந்து அதுக்கப்புறம் தான் யூ கேன் பே த ஃபீஸ் சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இங்க அங்க தேடி கடைசியில நெட்வொர்க் ப்ராப்ளம். கடைசியா அவனுக்கு வந்து அந்த லைன் ஓபன் பண்ணி பே ஆனது அனுஷம். அவனுக்கு வந்து எவ்வளவு 4-5 வருஷம் பெரிய முதல்லயே பிளான் பண்ணிட்டா எல்லாத்தையும். அப்ப நான் சொல்லுவேன் வைப்பிட்ட கவலைப்படாத, அவர் பார்த்துப்பார் அவெல்லாம் வந்து. அதே மாதிரி எங்களுக்கு வந்து மதுரை பெரியவா வந்து ராமானந்த சுவாமிக்கு பரிச்சயமான, அவருக்கு பெரியவா மேல் ரொம்ப பிரியம். அவர் போய் சிவகாசி இருக்கச்சு ரெகுலரா சுவாமிகளை தரிசனம் பண்ண போவேன். மாசத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவேன். அப்போ யாராத்துக்கும் போக மாட்டார். எங்காத்துக்கு சிவகாசியில வந்து ராதா கல்யாணம் பண்ணார். பாத்திருக்கேன். கோபி அண்ணா, கோபி பாகவதர் அவெல்லாம் வந்து பெரியவா வந்தா வந்து ஆத்துல வந்து ராதா கல்யாணம் பஜனை பண்ணி கொடுத்தா. அப்புறம் அவர் சொன்னார், அவருக்கு வந்து சின்ன வயசுல வந்து கோபாலகிருஷ்ண பாகவதரோட பூர்வாம்ச பேர் அவர் சுவாமிகள். அவர் அப்போ வந்து இவர் பிறக்கச்சே இவர் கால் வந்து கொஞ்சம் இதாயி பிறந்துருது, பெண்டாய். அப்போ கோபாலகிருஷ்ண பாகவதர் சுவாமி வந்து பெரியவாளுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு, இது மாதிரி என்னோட பேரனுக்கு வந்து கால் கொஞ்சம் இதுவாயிட்டு. அப்போ பெரியவா சொல்றா, ராமந்த சுவாமிகள் வந்து மகா பெரியவாரும் வைகாசி அனுஷம், அவரும் வைகாசி அனுஷம் தான். சுவாமிகள் ராமந்த சரஸ்வதி சுவாமிகளும் அனுஷம் வைகாசி அனுஷம் நட்சத்திரம் அவருக்கும் நினைக்கிறேன். அப்போ வந்து பெரியவா சொல்றா, கவலைப்படாத, பிற்காலத்துல அவன் தலங்க கட்டினு ஆடுவான். இவரு பூர்வாம்சத்துல ரவி பாகவதர் இருந்தார். ரொம்ப நல்லா அபிநயம் பண்ணுவார். சொல்லுவார் பெரியவாரோட அடுக்கிறதுல வந்து இன்னைக்கு வந்து இப்படி வந்து இப்படி இந்த அளவா இருக்க பெரியவா மேல ரொம்ப பிரியம் இருக்கும். அவரு இப்பவும் வந்து அனுஷ பூஜை எல்லாம் வந்து ரெகுலரா ஆசிரமத்துல வந்து நிறைய அனுஷ பூஜை. அவ சுவாமிகள் பின்னாடி பெரியவா அவளோட படம் இருக்கு. அதுவும் வந்து அதுலயும் பேக்ரவுண்ட் அதுல என்ன ஆச்சுன்னாக்கா, சுபு எனக்கு ஒரு படம் ஒண்ணு பண்ணிக்கூட அப்படின்னு பண்ணித்தேன் பெரியவா. நம்மதான் சாவித்திரி தான் நம்ம ஆஸ்தான குரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த படத்துல தண்டத்துல வந்து அவ கட்டியிருப்பா இல்லையா, பிரம்மசூத்திரம் வந்து ஓப்பனா இருந்துரு. ஆனா போட்டோக்காரன் என்ன பண்ணா,
அதை வந்து கட் பண்ணி சின்னதா அப்படியே வச்சு திரும்பி அமிச்சிட்டான். ஓகே, அப்ப பெரியவாட்ட கேட்டேன், பெரியவா இப்படி இருக்கேன்னு. சொன்னேன், இல்ல நேச்சுரலா அது ஓப்பன் ஆகி தானே இருக்கணும், அந்த போட்டோல ஒரிஜினல் போட்டோல ஓப்பன் ஆகி தானே இருக்கு, ஆனா இது இப்படி இருக்கு, பரவாயில்ல இதையே பிரிண்ட் பண்ணிடு அப்படின்னு பெரியவா, மதுரை பெரியவா உத்தரவு கொடுத்தா. நானும் சாவித்திரி போட்டோவை அப்படியே பண்ணுங்கன்னு. ஆனா அது பிரிண்ட் பண்ணி நான் ஓப்பனே பண்ணல. நான் ஓப்பனே பண்ணாம கொண்டு போய் போட்டோ ஃப்ரேம் கொண்டு போய் கொடுத்துட்டு, அதுவும் அங்கேயும் ஓபன் பண்ணல நானு. அவன் படம் ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறான், அந்த கோவில் இதுல ஓப்பன் ஆயிருந்துருக்கு. தர்ஷனத்துல எப்படி ஒரிஜினலா இருந்துரும். ஐயோ, எப்படி அது? அது ஏன்னா 2 ஃபைல் இருந்திருக்கு. அவன் கடைசியில முதல் ஃபைல்லயே பிரிண்ட் கொடுத்துட்டான். ஒரிஜினல் ஃபைல். அன்பிலீவபிள். அன்பிலீவபிள். அவன் சிரிச்சா என்ன பார்த்து, பெரியவா நீ ஒண்ணு நினைக்கிற, பெரியவா ஒண்ணு நினைக்கிறா, அது பெரியவா நினைச்சதுல நடந்துரு அவ்வளவுதான் சுவாமிகள் சொல்லுவார். இப்ப எங்க இருக்கேன் நீங்க? இப்போ குஜராத்ல சத்சங்கம் எப்படி பண்ண போறீங்க? ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இப்போ வந்து நான் குஜராத்ல வந்து இப்ப நான் வந்து குஜராத் வந்து ஒரு 1.5 years ஆயிடுது. ஓகே. சிவகாசியில இருக்கட்டும் பெரியவாள் பூவாலே ஆராதனை பண்ணுவோம். அங்க பன்னீர் ரோஜா, அது மாதிரி பன்னீர் ரோஜா கிடைக்காது. ஆமா, தமிழ்நாடு ஒரே ஒரு அனுஷ பூஜைன்னு எக்கச்சக்க மல்லி பூ கிடைக்கும், ரோஜா பூ கிடைக்கும், எல்லா பூவும் விதவிதமா பூ கிடைக்கும். நான் வந்து நவராத்திரிக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பெரியவாளை வந்து பூ அலங்காரம் பண்ணுவேன். அப்போ காமாட்சி தானே இருந்தாலும் நவராத்திரி அம்பாலா நினைச்சு 9 நாளைக்கு 9 அலங்காரம் பண்ணுவோம். ஆமா. ஆனா இங்க வந்து அப்புறம் இங்க பூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரோஜா ஊட்டிதான் கிடைக்கும். ஒரே ஒரு மலக்குறை வந்து பூ கிடைக்காது அந்த அளவுக்கு இந்த மாதிரி சுவாமிக்கு. இந்த இருக்கிற ரோஜா பூ வந்து இங்க வச்சுட்டு இங்க பெரியவாளுக்கு வந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். அனுஷத்துக்கு அனுஷம் வந்து பெரியவாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து நவராத்திரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொலு வச்சு நவராத்திரிக்கு வந்து இங்கெல்லாம் குஜராத்திஸ் நிறைய எல்லா வகையான தமிழ்கார நாங்க ஒருத்தர் 2 பேர் தான். தவிர நிறைய பேர் வந்து இருக்கா, நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்கா இந்த பிளாட் கம்பெனி காலனில. அவெல்லாம் வந்து இந்த பெரியவாளை பார்த்துட்டு பிரமிச்சு போயிட்டான். எல்லாம் ஷார்ப் ஐஸா இருக்கேன்பா. நான் குரு பக்கத்துல அந்த பெரியவா போட்டோ இருந்தது. Who is this? So sharp eyes, divine eyes. எல்லாரும் அவளை பார்க்காதுவா, இதான் அவர் குரு ஆச்சாரியா அப்படின்னு. It's very, our radiance is very big, our eye radiance is very great யார் அப்படின்னு அவளோட இதுல வந்து அவளுக்கு வந்து இங்க இதையும் பெரியவார வந்து அவளுக்கு வந்து அது மாதிரி குடிச்சு போச்சு அப்படின்னு இருக்கச்சே வந்து ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு கால் வருது. யாரோ ஒரு லேடி ஒருத்தர் பிரபாகான்னு ஒரு மேடம் போன் பண்றா. சார், உங்களோட நம்பர் எனக்கு யாரு மூலமா கிடைச்சது, இது வந்து மகாபெரிவாளோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நிறைய இருக்கான், எனக்கு வந்து இது ஷேர் பண்றீங்களா அப்படின்னு. இது வரைக்கும் நான் எங்கேயுமே வந்து என் பேரு வெளில பெரியவாளோட சர்வீஸ் வந்து வெளில வரக்கூடாதுதான் எப்போதுமே பார்த்தேன். சைலண்ட்லி நம்ம பண்ணிட்டு இருக்கணும்ட்டு. சரி, அப்புறம் நம்ம குருநாதர் ராமானந்த சரஸ்வதி சுவாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு, சரி கூட்டுப்பா, ஏதோ பெரியவா ஏதோ நினைக்கிறா பண்ணு அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு இந்த பல்லடம் பாட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பல்லடம் பாட்டியோட இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்க வந்தப்புறம் எனக்கு ஒரு கால் வருது பல்லடம் பாட்டி கிட்டே. கண்ணா, எனக்கு ஒரு போன் வேணும், எனக்கு ஒரு போட்டோ வேணும்பா, எனக்கு அனுப்புறியாப்பான்னு. அனுப்புறேன் பாட்டின்னு. இப்போ சொல்றா பாட்டி, என்னோட பையன் மதுரையில வந்து கோவிலுக்கு போயிருந்தான், வெளில வச்சு கொலாப்ஸ் ஆயிட்டான். மதுரையில வந்து கொலாப்ஸ் மீன்ஸ் ஹி காட் அன்கான்ஷியஸ். அப்புறம் அப்பனா அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மதுரையில ட்ரீட்மெண்ட் பண்ணா. அங்க ஒன்னும் ஆகலன்னு கோயம்புத்தூர் கூட்டு வந்துட்டா. கோயம்புத்தூர்ல போய் கூட்டு வந்த அப்புறம் நான் போய் அந்த டாக்டர் வந்து ரொம்ப சீரியஸா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா. அப்போ வந்து என்ன பண்ண, இந்த பெரியவாரோட போட்டோ கொண்டு நாங்க வச்சேன், டாக்டரோட பர்மிஷன், இது இல்லாம பெரியவாவோட போட்டோ அப்ப பாட்டிக்கு கிடைச்சிடுத்து. அப்போ இந்த பெரியவாளோட டாக்டரோட பர்மிஷன் வாங்கி, டாக்டர் எனக்கு இந்த ஒண்ணும் வேண்டாம், இந்த பெரியவா படத்தை ஒண்டி அவர் இருக்கிற ரூம்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். பெரியவா போய் பண்ணா. அப்புறம் டாக்டர் வந்து ஆபரேஷன் பண்ணி அந்த அவருக்கு ஆபரேஷன் பண்ணி மல்டிபிள் பிளாக்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டார். டாக்டர் வந்து சொல்றாராம், நான் எங்களால இந்த ஆபரேஷன் நடந்திருக்காது, நீங்க ஒரு உட்கார வச்சிருக்க இல்லையா, அவர் தான் இந்த ஆபரேஷன் பண்ணார், மெடிக்கல் மிராக்கிள் இது. We never thought he will எங்களுக்கு பையனை ரெடி பண்ண முடியும்னு தெரியல. ஆனா பெரியவா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து உங்க பையனை வந்து
காப்பாத்திருக்காரு. எனக்கு ஒன்னும் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் கொடுங்க, என்ன பாட்டி எனக்கு ஒரே ஒரு இது பண்ணுங்க, என்ன பாட்டி கேட்டா என்ன வேணும் டாக்டர்னா, எனக்கு அந்த படம் ஒண்ணு கொடுங்க டாக்டர். அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டருக்கு அந்த படம் அமைச்சேன். திரும்பி பாட்டி ரொம்ப அழுதுட்டே சொல்லுவா, இது மாதிரி எல்லாம் ஆச்சு, அது மாதிரி எல்லாம் ஆச்சுன்ட்டு. அப்ப இந்த பாட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பிரபாகா மேடம்க்கு நான் அமைச்சிருந்தேன். அப்ப திரும்பி போன் வருது, சார் அந்த அந்த பெரியவரோட போட்டோ நான் அனுப்புங்க, அதுவும் வைக்கிறேனே. சரி, பெரியவரோட நம்ம ஹை ரெசல்யூஷன் போட்டோ வந்துட்டு அதையும் அமிச்சேன். அப்புறம் ஒரு போன் பண்றா, இதெல்லாம் அவ்வளவுதான் நினைச்சிட்டேன். சார் உங்களோட பேரை மென்ஷன் பண்ணிட்டோமா, இந்த பேக்ரவுண்ட் ஏதாவது ஃபோர் கிரவுண்ட் ஏதாவது கொடுக்கணும், சரி பண்ணுங்க, அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு பிரிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி அங்கேருந்து திரும்பி ஒரு போன் வருது, சார் நீங்க இவ்வளவு பேருக்கு பண்ணிருக்கீங்க, எங்களோட வாசகர்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னா. என்ன சார் பண்ணணும்னா, யார் யாருக்கு இந்த படம் வேணுமோ இந்த நம்பரை நீங்க போய் போன் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்கன்னு எழுதட்டுமான்னு. சரிங்க அப்படின்னு ஒண்ணுனா நடந்துட்டு இருக்கு. அப்புறம் லாஸ்ட் மண்டே வந்து அது வந்து பப்ளிஷ் ஆச்சு. பெரியவா கணேஷா இன்னி வரைக்கும் within 9 days more than 300 calls I got. பல விதமான people, not like that, across the அழகா போன் பண்ணி அழகா என்கிட்ட, எனக்கு என்னோட பேரனுக்கு பேச முடியல, நீங்க தான் அனுகிரகம் பண்ணி பெரியவா போட்டோ அனுப்பி வைக்கணும். ஒருத்தர் போன் பண்றா, எங்களுக்கும் சண்டை நடக்கிறது, அதை ரெடி பண்ணும். எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் நிறைய பேர் சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் சுவாமிகளுக்கு போன் பண்ணி சொன்னேன், பெரியவா நீங்க எல்லாருக்கும் வேண்டிக்கோங்க, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுக்கோ, ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்கா, கவலைப்படாத, நான் ஜபம் பண்ணிக்கிறேன், எல்லாருக்கும் மதுரை சுவாமிகள் பிளஸ் பண்ண எல்லாரையும் வந்து. அப்போ வந்து நிறைய பேர் 70 பேர் ஒருத்தர் சொல்ற போன் பண்றாரு, ஐயா அந்த காலத்துல பெரியவா எங்க ஊர்கிட்ட வச்சு நான் வண்டி தள்ளினா அவருக்கு பெரியவா புடிச்சுனே வருவாராம். அப்ப வந்து நான் தான் வண்டி தள்ளினீங்க ஐயா, அவனை கிட்ட பாத்திருக்கேன், அதுக்கப்புறம் எல்லாம் என்னால முடியவே இல்லையா, இப்ப பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா, எனக்கு அனுப்புங்க ஐயா, எனக்கு அனுப்புங்க ஐயா. நிறைய ரிக்வெஸ்ட், ஸ்டில் ஐ எம் கேட்டரிங் எவ்ரிடே கேட்ல. சரி இதை ஏன் பண்ணணும்னா அது பெரியவா நினைச்சா it has to be done. எல்லாருக்கும் போகணும். உங்களுக்கு பெரியவா கனவுல வந்திருக்காளா? பெரியவா கனவுல வந்திருக்காருனாக்க ஒரு வாட்டி வந்து நார்மலா நான் வந்து பெரியவாளுக்கு வந்து சிவகாசியில வந்து எலுமிச்சை மழை பண்ணி போடுவேன். அனுஷ தண்ணிக்கு எலுமிச்சம் போட்டு பெரியவாளுக்கு வந்து போடுவேன். அப்போ 2 வாட்டி போடல, இன்னும் தெரியல, பூ நிறைய இருந்தாலும் போடல. அப்போ ஒரு நாளைக்கு பெரியவா வரா, எலுமிச்சை மழை போட்டு வரா. சரி, என்னடா அது, ஏண்டா எனக்கு நிறுத்திட்டியாடா மாலையை போடுறதுன்னு அப்போ மைண்ட்ல வந்து பட்டுது. அதனால ஒரே ஒரு வாட்டி வந்து வந்தா, பாலபெரியவா ஒரு வாட்டி வந்தா. அபிஷியல் ஒர்க்ல இருந்தேன், பேண்ட் ஷர்ட்டை போட்டு எனக்கு ஒரே சண்டை, ஐயோ பாலபெரியவா வந்துட்டாலே பேண்ட் ஷர்ட்டை போட்டு இருக்கேன்னு ஒரு எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு இது வந்துட்டு பாலபெரியவா வந்து போயிட்டா. 2 வாட்டி இதுவரை நடந்தது. பட் எனக்கு என்னமோ அவரை போய் பாப்பேன், பெரியவா லிட்டரலி ஐ யூஸ்ட் டு டாக் டு ஹிம். ஆபீஸ் போயிட்டு வரேன், எப்படி இருக்கேள் எப்படி இருக்கேள், அட்டாச்மெண்ட் அது மாதிரி. அதாவது புது பிரிவா வந்து ஒரு டிவோட்டிக்கு அவன் வந்து புது பிரிவாட்ட ஒரு மந்திர ஜபம் கேட்கறான், ஒரு டிவோட்டி. அப்போ புது பிரிவா வந்து மந்திர ஜபத்தை அது கொடுக்குறா. அப்புறம் கேட்கறா, இது will it travel with me அப்படின்னு கேட்கறா, நீங்க என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. புது பிரிவா சொல்றா, அனுகிரகம் பண்ணியாச்சுன்னா அது அனுகிரகமே உன்னோட வரும், குரு வர வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஒரு நீங்க ஏதோ ஒரு பேப்பர்ல பிரிவால பிரிண்ட் போட்டு கொடுக்குறீங்க இல்லைங்க, ஆனா அவர் he is showing path to so many people just through that paper. It's a lifeless paper actually, but he is showing path with even that inert material is showing path to everybody. அதுதான் ஒரு பெரிய significance. And also another big thing about your work is it is available to all. That's the most important thing. It is not restricted to a specific sect
or a religion or a thing. It is spread all over. You accept everybody, you give it to everybody. அவ எப்படி வெச்சுப்பா அதெல்லாம் நம்ம அதை பத்தி பார்க்காத you are able to spread. அதான் ஒரு மிகப்பெரிய சிக்னிஃபிகன்ஸ் உங்க இதுல. ஆக்சுவலி கோயம்புத்தூர் நீங்க சொல்ற மாதிரி கோயம்புத்தூர்ல நாங்களா இருக்கச்சே ஒரு வாட்டி கார் டிரைவர்ல கார்ல வந்தோம். அவர் வந்து அவர் தண்ணி குடிக்கணும், டிரைவர் காரை பார்க் பண்ணிட்டு மேல வாங்க கொஞ்சம் காஃபி அண்ட் வாட்டர் சாப்பிட்டு போங்கன்னு அவர் டிரைவரை மேல கூட்டு வந்தோம். சம்பாத்துல வந்து அந்த படம் இருக்கும், உள்ள வந்தோடனே பெரியவா படம் இருக்கும் பெருசா. ஐயா எனக்கு இந்த சாமி எங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேக்குறான். ஐயோ ரொம்ப இதுவா இருக்காங்க, ரொம்ப உள்ள வந்தே எனக்கு புள்ளி அடிக்குதுங்க ஐயா, எனக்கு இந்த சாமி படம் கொடுங்களேன் அப்படின்னா. அந்த படம் ஆத்துல இருந்த படம், சின்ன படம், A4 சைஸ்ல படம் இருந்தது. அப்போ கொடுக்குறோம். அப்பவும் போன் பண்ணுவார், ஐயா உங்க சாமி தான் என் லைஃப காப்பாத்திட்டு இருக்காரு பாருங்க. அதான் வந்து இந்த பெரியவா வந்து அந்த மாதிரி அவரை வந்து அவர் எல்லாருக்கும் வந்து இந்த கிரேஸ் வந்து பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஒரே ஒரு அனுஷம் வந்து ஒரு வருஷம் அனுஷம் நடந்துட்டு இருக்கோம், வருஷம் பண்ணுவோம். ஏன்னா ரெகுலரா நான் வந்து ஐயப்ப பூஜை நாம சங்கீர்த்தனத்துக்கு போவேன், நாம சங்கீர்த்தனத்துக்கு போவேன், புஷ்பாஞ்சலிக்கு போவேன். புஷ்பாஞ்சலி எனக்கு என்ன வேணும், நானும் என்னோட ஃப்ரெண்ட் முகுந்தராஜன் இருக்காரு, நாங்களாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யஜ்ஞோபவீதம் குரூப்ல இருக்கோம். முகுந்தராஜ், ராஜமோகன், மாம்ஸ், அந்த மாதிரி எல்லாம் நாங்களா இருக்கோம். அப்ப என்னோட வேலை வந்து பேக்ல வந்து பூ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. அந்த புஷ்பாஞ்சலி போச்சு அந்த பூவை டிரான்ஸ்பர் பண்ணுவா கண்டினியூஸா, ஒரு சின்ன சின்ன கூடியா வந்து உள்ள போய் பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணி புஷ்பாஞ்சலி ஐயப்பனுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணி கோவை ஜெயராம் பாகவதர் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். அப்போ ஏதோ ஒரு மனசுல எனக்கு வந்து ஒரு தோற்றம், ஐயப்பனுக்கு ஐயப்ப சுவாமி பண்ண பெரியவாளுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணலாமா ஒரு மனசுல. அப்போ வந்து ஜெயின் முரளி பாகவதர் இருக்கா இல்லையா, அண்ணா பாகவதர், அண்ணா எனக்கு ஒரே வாட்டி பெரியவாளுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணணும்னா. என்னடா சொல்ற, அந்த மாதிரி பாட்டு பாட முடியுமான்னு. இல்ல நான் பண்ணலாம், நான் சரி நான் பாக்கலாம் விட்டு. அப்போ என்ன பண்ணுனா நம்ம சாணுபுத்திரன் அண்ணா வந்து எனக்கு பழக்கமானார். ஆமா, அவர் வந்து நிறைய கவிதைகள் பாடல்கள் நிறைய வந்து வந்து அப்போ என்ன பண்ணுனா எனக்கு ஒரு அனுஷம் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு 3 ஐயப்பன் பாட்டை எடுத்து அண்ணா காமிச்சேன். நான் இது பெரியவா மேல பாடி கொடுங்கண்ணா அப்படின்னு. பாடல்களாலே கீதாஞ்சலி அதே வந்து அண்ணா வந்து பெரியவா மேல 3 பாட்டை அப்படியே பெரியவா மெட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி இது பண்ணி எனக்கு கொடுத்தேன். பாடினோம். டச்வுட் அந்த வருஷம் மெஜாரிட்டி ஆஃப் தி அனுஷத்துல வந்து புஷ்பாஞ்சலி தான் பெரியவாளுக்கு. புஷ்பாஞ்சலி மாதிரி பண்ணி இந்த பேக்ரவுண்ட்ல பெரியவா இருக்கா இல்லையா, பெரியவாளுக்கு வந்து புஷ்பாஞ்சலி தான் நீ ஃபுல்லா பாத்தீங்கன்னா. அட்லீஸ்ட் அண்ணா வந்து ஒரு முதல்ல ஒரு 2 பாட்டு பாடிந்தா, இப்ப மோர் தென் 15 பாட்டு பெரியவா மேல அண்ணா வந்து ஜெயின் மூலி அண்ணா பாடுவா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களை வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவா பாட கூப்பிட்டுருந்தா, பாலபெரியவா வந்து பாட கூப்பிட்டுருந்தா. நாங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து போனோம். அப்போ போன அப்புறம் சொன்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 1/2 மணி நேரம் நீங்க பாடணும், 3 மணி நேரத்துக்கு 2.5 மணி நேரத்துக்கு அண்ணா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா. 2.5 மணி நேரம் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கு எதிர்க்க சைட்ல ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து பாட உட்காந்து ஆரம்பிச்சோம். அந்த ஒரு மேனேஜர் வந்தார், நிறைய பேர் வந்திருக்கா, அதனால வந்து 1/2 மணி நேரம் தான் உங்களுக்கு ஸ்லாட், 1/2 மணி நேரத்துல 15 முடிச்சிருங்கோ அப்படின்னு. அது பெரியவாளேன்னு சொல்லி அண்ணா ஆரம்பிக்கிறா. அண்ணா ஆரம்பிச்சு காஞ்சி மாநகர் போக வேண்டும்னு பாடி முடிச்சு அப்புறம் அங்க பாலப்பிரிவா அங்கேன்னு சொல்ற பூஜையில இருந்தா பாலப்பிரிவா, அவள் நிறுத்த சொல்லாத, அவ கண்டினியூ பண்ண ஃபுல்லா 2.5 மணி நேரம் அண்ணா முடிச்சா பாடி. அப்புறம் மாமா சொல்ற, ஆக்சுவலி உங்களை 1/2 ஹவர்ல உங்களுக்கு முடிச்சிருக்கணும், பெரியவா உத்தரவு, அவ எப்ப முடிக்கிறாளோ அப்போ முடிக்கட்டும்னு 2 மணி நேரம் பெரியவா பாடி முடிச்சு இப்ப பிரசாதம் வாங்கிட்டு போனோம். ரொம்ப நல்லா பாடினேன் முருளியண்ணா ஐஸ்வர்யா, ரொம்ப நல்லா பாடினேன், ஒண்ணு வருஷம் வந்து பாடுங்கோ அப்படின்னு பெரியவா அனுகிரகம் பண்ணி இன்னும் நெக்ஸ்ட் இயரும் நாங்கெல்லாம் போய் அந்த காஞ்சி மடத்துல போயிட்டு அந்த பேஜ்ல வந்து ஒரு சண்டே அன்னைக்கு போய் பாடிட்டு வந்தோம். பெரியவாரோட அனுகிரகம் தான். சூப்பர். உங்க கான்டாக்ட் டீடைல்ஸ், இமெயில் ஐடி ஒரு வாட்டி வேணா சொல்லிடுங்க எல்லாருக்கும். என்னோட மெயில் ஐடி வந்து trsbrmnm@gmail.com.
இதான் வந்து என்னோட மெயில் ஐடி. என்னோட பர்சனல் போன் நம்பர் வந்து 6374066903. அப்புறம் இன்னும் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு ஷேர் பண்ணணும். இந்த ஜேர்னில வந்து சுப்பிரமணியம் தனியான்னு ஒன்னும் இல்ல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இதுல கைங்கரியம் ஹெல்ப் பண்ணிருக்கா, கோஆர்டினேட் பண்ணிருக்கா. சென்னையில விஸ்வநாதன் அண்ணா, அவள எனக்கு நுங்கம்பாக்கத்திலேயே பழக்கம். அந்த அண்ணா இப்போ சென்னையில வந்து யார் யாருக்கு படம் கொடுக்கணும்னோ அண்ணா பர்சனலா போய் கொடுத்துட்டு வருவா. பார்த்து போய் இந்த பர்சனலா போய் அந்த அண்ணா கொடுத்துட்டு வருவா. அதே மாதிரி எனக்கு 2 பேர் இன்னைக்கு இந்த நான் குஜராத்ல உட்காந்து இந்த பெரியவாளை எல்லா இடத்துக்கும் சேர்க்கிறேன்னா, கோயம்புத்தூர்ல எங்களோட ஹவுஸ் ஹெல்ப்போட ஹஸ்பண்ட். ஓகே. இஸ் a recovering cancer patient. Recovering cancer patient. One devoted normal, but he is under medication. 2 வருஷமா அந்த படம் ஸ்டாக் நான் வந்து நம்ம ஆத்துல வச்சிருக்கேன். கோயம்புத்தூர் பெரியவாளம் அப்படியேதான் இருக்கு. என்ன அட்ரஸ் வந்தா கூட அவர் போயிட்டு டியூட்டி முடிஞ்சு, அவர் காலையில 5 மணிக்கு டியூட்டி போவார், மத்தியானம் 1:30 மணிக்கு டியூட்டி முடியும். டியூட்டி முடிச்சு நான் என்னென்ன ரிக்வெஸ்ட் அனுப்புறேனோ ஆத்துக்குள்ள போய் பெரிய படத்தை பேக் பண்ணி போஸ்ட் பண்ணி அவர் வந்து அவரோட வேலை. அதே மாதிரி சிவகாசியில என்னோட பிரிண்டர் யார் எனக்கு முதல்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்தாரோ அவர் அதே வேலைதான். எனக்கு வந்து இந்த 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 அந்த சக்தி விகடன்ல வந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் அவர் 2 பேர் தான் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவரை நான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து டிவோட்டி கேட்டு 2 நாள்ல பெரியவா ஆத்துக்கு போயிடா. ஒருத்தர் சொல்றா, ஐயா நாங்க இவ்வளவு சீக்கிரம் வரும் எதிர்பார்க்கவே இல்லையா அப்படிங்கிறான். இவ்வளவு சீக்கிரம் பெரியவா எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க சொல்லவே இல்லையா. இது மாதிரி அவெல்லாம் மகா பெரியவாலே செலக்ட் பண்ணிருக்கா. அவ 2 பேரும் ஹெல்த் ப்ராப்ளம். இவருக்கு ஒருத்தர் வந்து ஹைலி டயபெட்டிக், வந்து இந்த ரெக்கவரிங் ஃப்ரம் பிளட் கேன்சர். பட் ஆக்டிவ்லி மகா பெரியவா தானுங்க அவருக்கு பண்ணாதுங்க. they are both are activity. So பெரியவா is gracing them. So அவ வந்து இதுல இருந்து அவ வந்து வெளில வந்துடுவா. அதான் நிச்சயமா பெரியவா அவளை பாத்துக்க மாட்டாளா? எவ்வளவு பேரை பாத்துக்கிறா, அவளை பாத்துக்க மாட்டாளா? அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஜனார்தனன் ரொம்ப நல்ல பையன். அவ வந்து ஆரம்பத்துல இருந்தே எப்போ வந்தாலும் என்கிட்ட பைசா வாங்கிக்கூட, என்ன செலிப்ரேஷன் வந்தா என்கிட்ட வாங்கிக்கோ. அவர் வந்து வைஸ் பிரசிடென்டா இருந்தார் டெக் மஹிந்திரால. Recently he has some health issues. Again பெரியவா தான் வந்து காப்பாத்திட்டு இருக்கார். ரொம்ப ஈடுபாடு. அவ வைஃப் வந்து மடத்தோட ரொம்ப ஈடுபாடு. சென்னையில பாலபெரிவா கேம்ப் பண்ணிட்டு ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிருக்கா. அந்த ஃபுல்லா அந்த இதுல சாதுர்மாசம் போது பெரியவாட்டா தான் ப்ரே பண்ணிக்கிறேன். அந்த பையனும் ரொம்ப நல்லபடியா ரெக்கவர் ஆகி அவர் பழைய லெவலுக்கு வரணும். ஆமா ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து you took so much time, you are in a senior level in an organization. Nobody's, at least I cannot believe that you are able to spend so much time to do all this கைங்கரியம். ரொம்ப பெரிய அவர் பண்ண வைக்கிறார், வேற ஒண்ணும் கிடையாது. நிச்சயமா really appreciate that you spent time with me. ரொம்ப சந்தோஷம். பெரியவா சரணம். ராம் பெரியவா சரணம்.